ஓய் குட்டிமா, கிளம்பலாமாடா? என்னது குட்டிமாவா? சும்மா தாண்டி. ஏன் கூப்பிடக்கூடாதா என் பொண்டாட்டியா? புதுசா இருக்கு, அதான் கேட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, கூப்பிடுங்க, நல்லாதான் இருக்கு. சரி குட்டிமா, கிளம்பலாமா? என்னங்க, இப்ப நம்ம எங்க போறோம்? என்னடி டோராவின் பயணங்கள் மாதிரி இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேக்குற? உன் தம்பி வீட்டுக்கு தானே? என்னங்க, அங்க வரதுக்கு உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? பின்னாடி உன்னால தான் நான் வந்தேன்னு ஏதாவது சொல்லி கட்டிட மாட்டீங்களே? லூசு, உன் தம்பிக்கு எனக்கும் என்ன கிடக்குது? நாங்கெல்லாம் நல்லா தான் பேசிக்குவோம். உனக்கும் அவனுக்கு தான் ஆகாது. இப்பதான் நீயே பேச போற, இதுல என்ன சொல்றியா? இல்ல இல்ல, கேட்டேன் உங்களுக்கு வர விருப்பம் இருக்கா இல்லையான்னு. ஆமாடி, விருப்பம் இல்லாம தான் இப்ப நான் ரெடியே வந்து நின்றுருக்கேன். ஏன்டி நீ வேற? அதெல்லாம் எனக்கும் விருப்பம் தான். போலாவா, கார்லயே போயிடலாம். அப்படியாங்க? ஓகேங்க. சரி கிளம்பலாமா? பொண்டாட்டி கியூட்டா இருக்க இந்த சரியில்ல. தேங்க்ஸுங்க. சொன்ன உடனே பிள்ளைக்கு வெக்கம்தான். நான் வைக்கலாம் படல, சிரிக்கதான் செஞ்சேன். எல்லாம் ஒண்ணுதான் பொண்டாட்டி, பட் கியூட்டா இருக்க. அழகு பொண்டாட்டி. எப்பயும் இந்த பாசம் இருக்குமான்னு தான் தெரியல. ஏன்டி ஏன் அப்படி கேக்குறவா? திடீர்னு குழந்தை வந்ததுன்னா என் மேல இருக்க பாசம்லாம் குழந்தை மேல போயிடல, அதனாலதான் கேட்டேன். ஏமா அப்படியெல்லாம் போகாது, தப்பா நினைச்சுக்காத. நீ தான் எப்பயும் ஃபர்ஸ்ட். பாக்குறேன் எல்லாம் இப்ப இப்படிதான் பேசுறாங்க, அப்புறம் போக போக மாறிடுறாங்க. நீங்க மட்டும் ஏமாத்துறோம். அதெல்லாம் மொத்த பசங்க, பட் இந்த ரஞ்சித் அப்படி இல்ல. புரிஞ்சுதா பொண்டாட்டி? பார்க்க தானே போறேன். தாராளமா பார்க்கலாம். சரி வா கிளம்புவோம். சரிங்க. பொண்டாட்டி எப்பயும் நம்மள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா போல. பொண்டாட்டினா அப்புறம் அப்படிதானே? என்னது? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா புலம்பிட்டு இருந்தேன். நீ வா கிளம்புவோம். எவ்வளோ நாள் ஆச்சு கார் டிரைவ் பண்ணி. இன்னைக்கு தான் காரில் போகிறேன், அதுவும் டிரைவ் பண்ணிட்டு. சீக்கிரம் வா ரிஷு. என்ன காரையே வரைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் ரிஷு, கார் டிரைவ் பண்ணி ரொம்ப நாள் இருக்குல்ல. தலையில் அடிபட்டு கொஞ்ச நாள் எனக்கு ஏன் நினைப்பே இல்லை. அப்புறம் எங்கே கார் டிரைவ் பண்ண. இப்போதான் பழைய நிலைமைக்கு வந்திருக்கேன். ஆமா இனிமே நல்லாதான் நடக்கும். வண்டி ஓட்டிடுவீங்களா இல்ல நான் ஓட்டுட்டா? இல்லை நானே ஓட்டுறேன். சரிங்க. என்னங்க? சொல்லுடா குட்டிமா. ஏங்க, இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு நினைச்சு பாத்தீங்களா? உண்மையா சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமாடி? என்னங்க விளையாடுறீங்களா? உண்மையா சொல்லுங்க. சத்தியமா கனவு கூட நினைச்சு பார்க்கல. அதெல்லாம் இப்ப நடக்குது ரேஷு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். லவ் யூ பொண்டாட்டி. இதே போல என் கூட எப்பயும் ஹாப்பியா பிரியாம என்னை விட்டு கொடுக்காம இருக்கணும். இருப்பல? ஏங்க இவ்வளோ சந்தேகமா கேக்குறீங்க? அப்படியுமா நான் உங்களை விட்டுட்டு போயிருவேன்? விட்டுட்டு போக மாட்டேன். சம் சிச்சுவேஷன் தப்பா ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஒரு பயம்தான். அது என்ன கரெக்டா தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? என்னமோ இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த மாதிரி. அதானடி உண்மை. நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிதானே இருந்தோம். என்னை பத்தி உனக்கும் சரியா தெரியாது. ஒன்னா நான் எப்பயும் ஒரு கோவக்கரியா மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்பதான் ரொமான்டிக்கா லவபிள் கேலா மாறிக்கிட்டேன். அதை வச்சுதான் சொல்றேன். உங்க மனசுல இவ்வளவு இருக்கப்ப உண்மையை தானே ரேஷு சொல்றேன், பொய் ஒன்றும் இல்லையே. சரிதான். அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு எப்பயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கணுமே தவிர இந்த மாதிரி தப்பான முடிவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். புரிஞ்சுதாங்க? புரியுது. என் பொண்டாட்டியை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பா கிடைச்சது எனக்கு. ஆமா எங்க அம்மா மட்டும்தான் நமக்கு தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்றாங்க, மற்றபடி யாரும் இல்ல. கரெக்டாங்க? உங்க அம்மா ஒரு காமெடி பீசிடி. எனக்கு அப்படிதான் தோணுது. என்னங்க நீங்க வேற, எங்க அம்மாவை காமெடி பீஸு? அது சரியான வில்லி மாதிரியே தெரியல ரேஷு. எனக்கு என்னமோ சரியான காமெடி பீஸ் மாதிரிதான் தெரியுது. ஏன்னா உங்க அம்மா பண்ற எதுவுமே பழிக்கிறதும் இல்ல நடக்கிறதும் இல்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம மைண்ட் அப்செட் ஆயிட்டு இப்படி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான், அவங்கள திருத்தவே முடியாதுங்க. அவங்க அப்பா மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. நீங்க வேற, எங்க அப்பா பலார்னு ஒண்ணு வச்சிருவாரு தெரியுமா? ரியலி? ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா இப்படி இருந்தா அடிக்கதான் வேணும், வேற என்ன பண்றது? அதுக்கு சார் என்ன அடிப்பீங்களோ? அடிக்கலாம் மாட்ட பொண்டாட்டி, சும்மா செல்லமா 2 தட்டு தட்டுவேன். தட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, பதிலுக்கு திருப்பி நானும் தட்டிடுவேன். இந்த மாதிரி கார்ல பேசிக்கிட்டு போறது நல்லாதான் இருக்கு. அதுவும் பிடிச்ச பிள்ளையோட பிடிச்ச காரோட. அதான பார்த்தேன், பிடிச்ச பிள்ளை பிடிச்ச காரு.
ஆமா ரேஷு, உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதே போல எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும், தெரியும்ல உனக்கு. தெரியும் தெரியும். தெரியாத மாதிரி கேட்பீங்க. ஆ ரேஷு, அங்க வரேன்னு சொல்லிட்டியா? இல்லைங்க, நான் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. அப்பா சொல்கிறேன்னு சொன்னார், சொல்லியிருப்பாரு. டாடி கிட்ட பேசியாச்சோ? பேசாமல் எப்படிங்க? உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொன்னபோது முதல்ல சந்தோஷப்பட்டது அப்பா தான். அதனால் அப்பா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். பரவாயில்ல ரேஷு, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்க. எப்பயோ தெரியும். நமக்கு கல்யாணம் ஆன முதற்கொண்டு எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அடிப்பாவி, ஏங்க ஷாக் ஆகுறீங்க? அதெல்லாம் எதுக்குடி சொன்ன? அவர் என்னடி நினைப்பாரு என்னை பத்தி? ஒன்றும் நினைக்க மாட்டாரு. புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை தொடங்கிக்காங்கன்னு நினைப்பாரு, அவ்வளோதான். ரேஷு, நீ இருக்க பாரு. ஆமாம், எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்ல, அதனால தான். ஓகேடி, உன் தம்பி அனுப்புற அட்ரஸ் பக்கம் வந்தாச்சு, இறங்கலாம். சரிங்க. ஆமா, என்னடி வாசல்ல ஒரு ஆடி கார் நிக்குது, புதுசா இருக்கு. டாடி அவனுக்கு கிஃப்ட் பண்ணேன்னு சொன்னாரு. கரெக்டு தான், இதே வீடுதான். ஓ, எதுக்கு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, தம்பி பொண்டாட்டி மாசமாக இருக்காங்களே, அதனால தான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக செக்கப்பு வெளியே போகிற வேலையெல்லாம் இருந்ததுன்னா காராக இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குல்லங்க, அதுக்கு தான். பரவாயில்லையே, உங்க அப்பா இவ்வளவு தூரம் யோசிச்சு பண்ணியிருக்காரு, நல்ல விஷயம்தான். உன் தம்பி இப்போ ஃபைனல் இயர் தானே? ஆமாங்க, ஃபைனல் இயர் தான். அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்குது. சரி, பார்க்கலாம். சரிடி, சரி. கார் விட்டுட்டு வர, நீ உள்ள போறியா? இல்லை இல்லை, 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி, ஓகே. என்னங்க அப்படியே நிற்கிறீங்க? வாங்க உள்ள போகலாம். எப்படி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கின? எனக்கு தெரியாமா? ஆர்டர் பண்ணாங்க, வீட்லயே டெலிவரி பண்ணிட்டாங்க. அதான். அப்புறம் மாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெறுங்க வீசிட்டு போக முடியுமா? அதனால தாங்க. ரேஷு, பலே பலே, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டடி. ஏன் பொண்டாட்டியா அது? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டிங்களா கிண்டல் அடிக்க? உள்ள வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நின்று கிண்டல் அடிக்கணும் விவஸ்தையே இல்லை. இந்த எல்லா அடிக்கலடி, உண்மையதான் சொல்றேன். எப்படி இந்த நீ இப்படி ஆயிட்ட? அந்த டைலாக் உனக்கு பொருத்தமா இருக்கும். ரொம்ப தாங்க பண்றீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏ, அங்க பாரு. யாரு? கொஞ்சம் திரும்புங்க மேடம். டே விஜய். என்னக்கா இவ்வளோ நேரமா வரக்கு? அப்பயே வரதா டாடி சொன்னாரு. இல்ல இல்ல, வழியில கொஞ்சம் டிராஃபிக் விஜய். நல்லா இருக்கியா? எங்க உன் ஒய்ஃபு? உள்ள இருக்கா. ரேஷ்மா, நல்லா இருக்கியா? நான் ரொம்ப சூப்பர்டா. நீ எப்படி இருக்க? என்னை பார்த்தாலே தெரியலையா? அப்பா ஆயிட்டேன், சந்தோஷம் வேற. அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பி. பை த வே, கங்க்ராட்ஸ் விஜய். ஆமாடா, கங்க்ராட்ஸ். உன் ஒய்ஃபையும் பார்த்து பேசணும். எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்கா. சரி வாங்க. என்ன விஜய், நாங்க வரோன்ட்டு கரெக்டா வந்துட்டியோ? ஆர் சவுண்டு கேட்டுச்சு. சரி, டாடி சொன்னாரு எப்படி நீங்க தான் வருவீங்கன்ட்டு கரெக்டா கெஸ் பண்ணி வந்தேன். கரெக்டா நீங்க தான். இப்படியான சீக்கிரமா அத்தா கிட்ட. ஆமா ஆமா, நீங்களும் சீக்கிரம் என்ன மாமா ஆக்குனீங்கன்னா பரவாயில்ல. விஜய், அதெல்லாம் ஆக்கிடலாம். உள்ள போலாமா? வாங்க உள்ள போலாம். சரிடா. கண்மணி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாட்டி, இப்பதான் அவரு சொல்லிட்டு போனாரு போய் கூட்டிட்டு வரேன்னு. உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. ஹாய் கண்மணி. ஹாய் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கோம். உன்னோட பேர் என்னம்மா? ரேஷ்மா. நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? கண்மணி, இவர் என்னோட ஹஸ்பண்ட். நேம் ரஞ்சித். ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கே கண்மணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் கங்க்ராட்ஸ் கண்மணி, எங்களை அத்தை மாமாக்குனதுக்கு. ஆமா தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க யாரு கண்மணி? உங்க பாட்டியா? ஆமா தம்பி, நான் கண்மணியோட பாட்டி. என் பிள்ளையோட பிள்ளை தான் இவ. ஓ சரிங்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தம்பி. பாட்டி ஆக்கிட்டாங்க, அதுவும் கொள்ளு பாட்டி. சந்தோஷம் இருக்காதா பின்ன? ஐயோ, ஃப்ரூட்ஸ் என்ட்ரன்ஸே வச்சுட்டு வந்துட்டேன் கண்மணி. எடுத்துட்டு வரட்டுமா? அட இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க. விடுங்க, பாட்டி எடுத்துட்டு வருவாங்க. அம்மாடி, அப்படியே நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு பழத்தை எடுத்துட்டு வரேன். சரி பாட்டி, கொண்டு வாங்க. அப்புறம் அண்ணா, 2 பேரும் கல்யாணம் பண்ணதா கேள்விப்பட்டோம். யாருமா சொன்னது? வேற யாரு? மாமா தான் சொன்னாரு. அம்மா கண்மணி, புதுசா எங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்ல, அவரை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். சரி, அதுக்கு புது தொடக்கமா இருக்கட்டும்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்தது. ஆமா கண்மணி, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி தம்பியோ குட்டி பாப்பா வரப்போதில்ல. எப்படா அந்த குழந்தைய கையில தூக்குவோன்னு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. இன்னும் ஒரு 8 மாசம் வெயிட் பண்ணுங்க. விஜய், உன் பொண்டாட்டிக்கு எப்போ வளகா பண்ணும்? இதான் 5ஆம் மாசத்துல பண்ணும், 7ஆம் மாசத்துல பண்ணுன்னு சொன்னாங்கக்கா. எனக்கு எதுவும் சரியா தெரியல, பாட்டி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, 5ஆவது மாசமும் 7ஆவது மாசமும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 5ஆவது மாசம் பண்ணுறது சிம்பிளா பண்ணுவாங்க, 7ஆவது மாசம் கொஞ்சம் கிராண்டா பண்ணுவாங்க. அப்படிதானம்மா? ஆமாங்கண்ணா, அப்படிதான். எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பாட்டி தான் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க விருப்பம் தானே. கண்மணி, இப்ப காலேஜ் லீவ்ல தானே இருக்கா? ஆமாக்கா, லீவு, செமஸ்டர் லீவ்ல இருக்கேன். அவ்வளோதான், இன்னும் இந்த ஒரு வாரம் முடிய போகுது. இனி காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போகணுக்கா.
ஓகே ஓகே, கேர்ஃபுல்லாக இருமா, சரியா? விஜய், கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. என்ன ரேஷ்மா, கேளு. ஏன் தயங்குற? ஏன், என்னடி கேட்க போறா? ஒன்றும் இல்லை, இருங்க. விஜய், அது வந்து என்னக்கா, கேளு. ஏன்ட்ட கேட்க என்ன உனக்கு தயக்கம்? இல்லைடா, பொண்டாட்டி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிற. மம்மி மேலே ஆல்ரெடி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. பணத்துக்கெலாம் என்ன பண்ணுற? ஏதாவது சமாளிக்க முடியுதா? இல்லை வேணும்னா என்கிட்ட சொல்லலாம்ல? அதுக்கு தான் கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காத, என்னடா அக்கா இப்படி கேட்குறாளேன்னு. ஏச்சி லூசு, இதை நீ இவ்வளோ தயங்கி தயங்கி கேட்கறதுக்கு என்ன? ஏன்டா தம்பி, பணம் வேணுமான்னு கேட்க வேண்டியதானே? ஏன்னோ பம்பு பம்புன்னு பம்புற. பரவாயில்ல, இந்த அக்கா ரொம்பவே மாறிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்போதான் இந்த அளவுக்கு பேசி பார்க்குறேன். அப்படி இல்லை விஜய், நீ ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டேனா? அதனால தான் அப்படி கேட்டேன். உனக்கு அமௌண்ட் இருக்குல்ல, இல்லைன்னா என்கிட்ட தயங்காமல் கேளுடா. அதுக்கு தான் சொல்கிறேன். அக்கா, இப்போதைக்கு இருக்கு. டாடி கொடுத்துட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் நான் யார்ட்டையும் கேட்கறது இல்லைக்கா. நீ தப்பா எடுத்துக்காத. சப்போஸ் எப்போயாவது எனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக உன்கிட்ட கேட்குறேன். சரியாக்கா? ம், சரி விஜய். நல்ல அக்கா, நல்ல தம்பி. ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சண்டை போடுறேன்னு சொல்ற, இவ்வளோ அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களே. நானே அவன்கிட்ட இப்போ தான் பேசுகிறேன். உங்களுக்கு அது பொறுக்கலையா? ஆமா ஆமா. ஏம்மா, செக்கப் போயிட்டு வந்துட்டீங்களாம்மா? போயிட்டு வந்துட்டானா? நேற்று தான் போயிட்டு வந்தோம். இப்போ தான் கன்ஃபார்மாக இருக்கு. ஏன் கண்மணி, அடுத்த செக்கப் இப்போ இன்னும் 1 மாதம் கழிச்சு போகணுக்கா. ஆமா கண்மணி, உன்னால் காலேஜ் போக முடியுமா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. பாட்டி வீட்டிலேருந்து தான் போகிறேன். பாட்டியெல்லாம் செஞ்சுக்குவாங்க வேலையெல்லாம். நான் சும்மா காலேஜ் போயிட்டு வரது தானே. போய்க்குவேன்க்கா, பிரச்சனை இல்லை. ஆமா ஆமா. இந்த டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா. போகாம என்ன பண்றது ரேஷு? போயிட்டு தானே வரணும். சரிம்மா, எப்படியோ நான் ஒரு 6 மாசம் தானே, பல்ல கடிச்சு ஓட்டிடு. அதுக்கப்புறம் குழந்தை பெற்றதுக்கப்புறம் என்ன வெளியே போகிறோம். அம்மா, நான் அதனால தான் ஃபைனல் நல்லபடியாக முடிக்கணும். சரி கண்மணி, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடு, சரியா? ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் நீ நிறைய எடுத்துக்கணும் இந்த மாதிரி டைமில். கீரை, காய், பழங்கள் எல்லாமே சாப்பிடணும், சரியா? சரிங்கக்கா, கண்டிப்பாக சாப்பிட்றேன். பாட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு குடிச்சு டார்ச்சர் தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? ஆமாம் ஆமாம். வாமிட்டிங் இருக்கா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்ததுக்கா, இப்போ பரவாயில்ல, அந்தளவுக்கு இல்லை. பரவாயில்ல, நீ தப்பிச்சிட்ட. ஒவ்வொருத்தவங்களுக்கு எது கண்டாலும் வாமிட் வருவாங்க. ஏதோ உனக்கு கொஞ்சமாவது உடம்புல சாப்பிட்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டே தான் ஆகணும் நீ. சரிங்கக்கா. உட்காருங்க, நின்றுட்டே இருக்கீங்களே. அட பரவாயில்ல, இவ்வளோ நேரம் காரில் உட்காந்துட்டே தானே வந்தோம். கால்லாம் வலிக்குதுமா? அண்ணா அக்கா, 2 பேரும் நைட்டு தங்கிட்டு நாளைக்கு போறீங்களா ஊருக்கு? என்ன கண்மணி இப்படி சொல்ற? ஆமா ஆமா, கண்மணி சொல்றதே கரெக்டு. மாமா, இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போங்க. ஏன்ட்ட ஏன் கேட்குற? உங்க அக்கா முடிவு தான் என் முடிவு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷ்மா, அப்புறம் என்னடி? மாமாவே ஓகே சொல்லிட்டாரு. கண்மணி, அவனுக்காக இல்லைனாலும் உனக்காக இருக்கேன், சரியா? மாசமா இருக்கப்பெல்லாம் ஆசையே கேட்குற. நைட்டு இங்கே ஸ்டே பண்றோம். ஜாலி ஜாலி, சரிக்கா? பாடுறா, 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அப்படிங்க மாமா, நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்தா கிடக்குது. சரி மாப்ள, உங்க அக்காவோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு? மாமா, உண்மையா சொல்லட்டுமா? ரேஷ்மாவா இது? ஆச்சரியமா இருக்கு. எப்படி மாமா இப்படி கரெக்ட் பண்ண? அதெல்லாம் ஒரு மந்திரம் மாப்ள. சரி மாமா, புரியுது புரியுது. அக்கா, மத்தியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் கண்மணி. தம்பி, இந்தாங்க தம்பி, டீ எடுத்துக்கங்க. கொடுங்க. பாட்டி, பழத்தை எடுத்துருந்தீங்களா? எடுத்துருந்தமா, கிச்சன்ல வச்சிருக்கேன். சரிங்க பாட்டி. கண்மணிக்கு அப்பப்போ ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுங்க, ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுங்க, சரிங்களா பாட்டி? சரிடி அம்மா, இவ்வளோ அக்கறையா சொல்ற, பண்ணாம இருப்பேனா? கண்டிப்பா பண்ணி தரேன். சரிங்க பாட்டி. தம்பி, வாங்கிக்கங்க டீயா. குடிங்க. கொஞ்சம் வேலை இருக்கு கிச்சன்ல, நான் போய் பண்றேன், நீங்க பேசிட்டு இருங்க. பாட்டி, நைட் அவங்க இங்கதான் தங்கறதா சொல்லிருக்காங்க. ஸ்பெஷலா ஏதாவது செய்ய பாட்டி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நானே சொல்லலான் இருந்தேன். எங்க வீட்டுக்கு யாருமே வந்து தங்கறதில்ல தம்பி. நீங்க 2 பேருமாவது இருங்க. கண்மணி மாப்பிளைக்கு அப்புறம் நீங்க தான் வந்திருக்கீங்க. நைட்டு இங்க தங்கிட்டு போங்க தம்பி. கண்டிப்பா தங்குறோம் பாட்டி. கண்மணிக்காக கண்டிப்பா தங்குறோம். அவர் ரொம்ப ஆசையா கேட்கறா, அப்புறம் இருக்காம போக முடியுமா? ரொம்ப சந்தோஷம். நைட்டு தடப்படவா விருந்து ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா போங்க. உங்களுக்கு எப்போ இருக்குமோ இப்போ போங்க. அம்மா பாட்டி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பாட்டி, நீங்க பொறுமையா ரெடி பண்ணுங்க, அப்பதானே டீ குடிக்கிறோம். சரி கண்மணி, நீ பாத்துக்கமா, வேலையா இருக்க. பாட்டி, நீங்க போங்க. கண்மணி, ஒரு ரூமுக்கு போலாமா? வாங்கக்கா போலாம். அம்மா பாருங்க, 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. ஏன் விஜய், பொறாமையா இருக்கா? ஐயோ, எங்களுக்கு என்ன பொறாம? நீங்க 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா எங்களுக்கு அதுவே போதும். சந்தோஷமா இருங்க. போங்க போங்க. சரி ஓகே. சரி, நீங்க 2 பேர் இருங்க, நான் கண்மணி ரூமுக்கு போறேன். சரி ரேஷு. அக்கா, டீயை குடிச்சிட்டு வாங்க. அம்மால டீயை மறந்துட்டேன். கண்மணி, டீ சூப்பரா இருக்கு. இதேதான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சரி, நானும் குடிச்சு பாக்குறேன். ஆமா கண்மணி, டீ நல்லா டேஸ்டா இருக்கு. கடையில கூட இப்படிலாம் போட முடியாது. பாட்டி நல்லா குக்கிங்கும் பண்ணுவாங்க அண்ணா. நைட்டு சாப்பிட்டு பாருங்க, நீங்களே அசந்து போயிருவீங்க. ஒரே எக்ஸைட்டா இருக்கு. சரி சரி, சமைக்கட்டும்.
அதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துருவோம். ம் சரிங்கண்ணா. அக்கா வாங்க போலாம். போலாம் கண்மணி. எங்க போனார் இவரு? இன்னும் வீடு வந்து சேரல. நானும் காலையில இருந்து வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தா ஆளையே காணமே. எங்க போனாலும் இப்படி இருக்கவும் மாட்டாரு. என்னன்னு ஒன்றும் தெரியலையே. என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் உக்காந்துட்டு இருக்கேன். அவரை இன்னும் காணோம், அதான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயமா வந்தீங்க? அந்த ஆளை போலீஸை பிடிச்சிட்டு போயாச்சு. அந்த ஆள் ஜெயிலில் இருக்கான். உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன சொல்றீங்க? ஜெயிலையா? ஆமா ஆமா, பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா, அதனால தான் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. என்னாச்சு? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ அவரை வெளியே விட மாட்டாங்களா? தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த ஆள் எப்போ வருவான்னு தெரியல. நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வா. எதுக்குக்கா என்ன கூப்பிடுறீங்க? நான் இங்கே இருந்துக்கிறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மாசமாக இருக்கிற ஒன்று அப்படிலாம் தனியாக விட முடியாது. அந்த ஆள் எப்போ வருவான்னு தெரியல. தயவு செஞ்சு என் கூட வா. எங்கே கூப்பிடுறீங்க? அந்த ஆளோட அக்கா வீட்டுக்கு தான். அங்கே தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீயும் வா போகலாம். நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்க்கா, என்னை நான் தனியாக இருந்தே பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நீங்கள் கிளம்புங்கக்கா. இப்போ வரதுக்கு என்ன உனக்கு தாங்கணுமா? அப்படி இல்லைக்கா. அப்புறம் என்ன? வான்னு சொல்கிறேன். வேணாக்கா, இது சரியாக வராது. ஏம்மா இப்போ வர போறியா இல்லையா? கோவம் வந்துரு பார்த்துக்கோ. சரிங்கக்கா, வரேன். திரி போலாக்கா. தினேஷ், வீட்டில் எதுவும் நீ பேச வேண்டாம் சரியா? அண்ணி நான் பார்த்துக்கிறேன். அமைதியாக இருந்தீங்கன்னா நீ அதுவே போதும். ஆனால் முகத்தை அப்படி வச்சுட்டு இருக்காத. நீ பண்ணுறதை பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் போல. கேஷுவலாக இருடா. முடியல அண்ணி, மனசுல என்ன இருக்கோ அதான முகத்துல தெரியும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன். சரி, நீங்க உள்ள போங்க. நீ வரலையா? வரேன் அண்ணி, நீங்க போங்க ஃபர்ஸ்ட். சரி தினேஷ். கிளம்பி பிரியாணி கிடைச்சு வாங்க மறந்துட்டானே, எப்படி சமாளிக்க? சரி, பிரியாணி தின்றுவோம். வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையான்னு உள்ள போய் பார்த்தா தெரிய போகுது. எங்க சுத்திட்டு வருதுங்கன்னு தெரியல. ரெண்டும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் மருமகனும் மகனும் இப்பதான் உள்ள போனாங்க. ஆமா, ஏமா? 2 பேரும் எங்கே போயிட்டு வந்துட்டாங்கடி. அதை உன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா இல்லையா? என்ன சொல்றமா? 2 பேருமா? இல்ல, நீ ஏதோ வளரிட்டு கிடக்காத. ஐயோ சத்தியமா தான் சொல்றேன். 2 பேரும் வெளியே போயிட்டு வந்துட்டாங்க. உன்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன். வெளியே போறேன்னு சொன்னா, ஆனா அவன் கூட போறேன்னு சொல்லலையே. நீ ஏதாவது தெரியாம வளரிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லடி, உண்மையதான் சொல்றேன். இப்பதான் பக்கத்து வீட்டு ராம இதை சொன்னான். உன்ற பையன், சின்ன பையனும் மருமகளும் இங்க வெளியே போறாங்கன்னு. அம்மா எதுவும் கன்ஃபார்மா தெரியாம வளராத. அது மட்டும் பொய்யா இருந்ததுன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. அது உண்மை இருந்தா என்ன பண்ணுவியா? கேட்டு பாக்குறேம்மா. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. தலைவலி மருந்து வாங்க போறேன்னு தான் போனா. நான் கேட்கறேன் இரு. ஏன்டா உன் பையன் பிரியாணி வாங்கிட்டானா? வாங்கிட்டு வந்தானா? பெரிய விசிட்டா உள்ள போறான். நானும் ஒருத்தன் தான் காத்துட்டு இருக்கேன். சரிம்மா இரு, நான் கேட்டு பாக்குறேன். சரி, பொய் தான் சொல்லுவா. என்ன பாக்குறியா? சரிம்மா, கேட்டு பாக்குறேன். துளசி, இங்க வாமா. தினேஷே, பொய்யா சொன்ன பொய்யே. பிரியாணி வேண்டாம் அதை வேண்டான்னு. இரு இப்ப தெரிஞ்சு வரும்மா. அம்மா தலையை தூக்குமா, வாயிலே கொண்டாந்து வச்சு அடை இடிக்கிறேன். அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை ஆமாம்மா, தலைவலி மருந்து வாங்க போறேன்னு போனீல, மருந்துங்க குடுமா. ஐயோ ஆமால, அப்படி சொல்லிட்டு தானே போனோம். மறந்தே போயிட்டோமே. இப்போ என்ன பண்றது? துளசி எடுத்துட்டு வா. அதை சொல்லிட்டு தானே வெளியே போனவ. போ மருந்து எடுத்துட்டு வா. போ, தலைவலி தாங்க முடியல. போ போய் தலைவலி மருந்து எடுத்துட்டு வா. ஐயோ இவர் எப்ப வந்தாரு? அத்தை அது வந்து துளசி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போற, நீ போயிட்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு போகணுமா? அதானே சொல்லவே இல்லவா? அது வந்து என்னங்க? என்ன துளசி, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்றா? அப்ப நீ எங்கதாம்மா போன? மருந்து வாங்கிட்டு வந்தேன்னா போய் எடுத்துட்டு வா. முடிச்சுக்கிட்டே இருக்க. போ துளசி, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுமாடா? ஆமாமா, அப்படிதான் சொல்லி மேடம் பர்மிஷன் கேட்டாங்க. எங்க போயிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. நானும் இப்ப ரோட்ல பாத்துட்டு தான் வந்தேன். இவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். அதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. துளசி சொல்லுமா, எங்க போயிட்டு வந்த? அத்தை அது வந்து போனதெல்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போனியா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லு. சரியான கேள்வி. ஹாஸ்பிட்டல் அது போகலங்க. அப்புறம் எதுக்கு வெளியே போகணும்னு சொல்லி என்கிட்ட பர்மிஷன் வாங்கினா? ஹாஸ்பிட்டல் போல ரோட்ல இப்ப பார்த்தேன், பின்னாடியே தான் வந்தேன். 2 பேரும் வந்தீங்க. உன் கூட தினேஷ் வந்தான். எங்க அவன்? தினேஷும் கூட வந்தானாமா? ஆமாத்த, வர வழியில 2 பேரும் வந்தோமா, அதான் சேர்ந்து அப்படியே வந்தான். துளசி, பொய் மேல போய் அடிக்கிட்டு போயிட்டு இருக்க. எங்க போய் முடியும்னு தெரியல. என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கோபப்படுறீங்க? ஹாஸ்பிட்டல் போல, அம்மா தைலம் கட்டிச்சு, தைலமும் வாங்கல. நீ இப்ப எங்க இருந்து வரேன்றதுக்கு எனக்கு பதில் வேணும். தினேஷ, இங்க வெளியே வாடா. என்னங்க, நான் தான் சொல்றேன்ல, வர வழியில பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து வந்தோன்னு. துளசி
நீ உண்மையதான் பேசுறியா? உன் முகமும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை. எங்க முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிற. உண்மையை சொல்லு, எங்க போன? என்னாச்சுண்ணே? ஏண்ணே எல்லாம் சத்தம் போட்டிருக்கீங்க? டேய், நீயும் உங்க அண்ணி இப்ப எங்கேயோ இருந்து வந்தீங்களே, எங்க போயிட்டு வரீங்க? அண்ணே, ஏண்ணே ஏன் கேக்குற? கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடா. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? நாங்க எங்கேயும் போலாமா? ஏன் இப்ப 2 பேரும் சேர்ந்து வரக்கூடாதா? அது ஒரு தப்பா? உங்க அண்ணி சொல்றா ரோட்ல பார்த்து அப்படியே உங்க கூட நடந்து வந்தேன்னு. அதுக்குதான் கேக்குறேன். அம்மா கிட்ட என்னன்னா தைலம் வாங்கிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு போயிருக்கா. தைலம் வாங்கல, ஏன்ட்டா ஹாஸ்பிட்டல் போறேன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் போல. எங்கதான் போனா? ஐயோ, என்னது இது இப்படி கேள்வி கேக்குறாங்க? எல்லாம் இருக்கட்டும். இந்த டேய், பிரியாணி வேண்டாம், துணி அப்புறம் மடிச்சு வைங்கலடா. அத்தனை துணி மடிச்சு வச்சுக்க. பிரியாணி எங்கடா? பாட்டி, ஞாபகம் இல்ல பாட்டி. மடிச்சு வைன்னு சொல்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. இதே பிரியாணி வேண்டாம் ஞாபகம் இல்ல, அப்படித்தானே? இல்ல பாட்டி, ஏதோ ஒரு யோசனையில விட்டுட்டேன். நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். அடிக்காத, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. சரிம்மா, எல்லாத்தையும் விடு. எங்க போயிட்டு வர? உண்மையை சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? அவ எப்படிமா சொல்லுவா? அவதான் போய் சொல்லிட்டு இருக்காளே, உண்மை எப்படி சொல்லுவா? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கதான் போனா உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அவ மட்டும் இல்ல, அவனும் சேர்ந்து போயிருக்கான். தினேஷும் துளசியும் சேர்ந்து போயிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மையெல்லாம் வெளியே வரப்போது, நீங்களே பாருங்க. துளசி, என்னது இதெல்லாம்? எங்க நீ போயிட்டு வர? உண்மையை சொல்லுங்க ரெண்டு பேரும். 2 பேரும் சேர்ந்து இவன் லவ் பண்றானே ஒரு பிள்ளை, அந்த வீட்டுக்கு போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்காங்க. சம்பந்தம். என்னங்க? உண்மையா இல்லையாடி? போய் திறந்து சொல்லு, உண்மையா இல்லையான்னு. துளசி, என்னம்மா இதெல்லாம்? எங்கம்மா போயிட்டு வரீங்க? அத்தை, அது அது வந்து பாரு துளசி, முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்க அடிதுக்கு எங்க போனா என்ன நடந்தது இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். நீயும் இவனும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? உங்க பின்னாடிதான் நான் நின்னுட்டு இருந்தேன். என்ன அங்கே இருந்த நீ? தினேஷ், இன்னும் நீ அப்ப அந்த பிள்ளைய மறக்கல. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு உனக்கு அன்னைக்கே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப நீ எதுக்கு அதையே இழுத்துட்டு இருக்கிற? ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு தினேஷ்ட கோவப்படுறீங்க? அவன் மேல எந்த தப்பு இல்ல. நான் தான் அவனை வலுக்கட்டாயப்படுத்தி அங்க கூட்டிட்டு போனது. அதை தாண்டி கேக்குறேன், உனக்கு ஏன் அக்கறைன்னு? ஏன் ஏன்ன? எனக்கு அவன் உங்களுக்கு தம்பியா வேணா இருக்கலாம். நான் அவனை என் பிள்ளை மாதிரி தான் பாக்குறேன். அவன் வாழ்க்கையை ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணுவோம் தான் நான் நினைக்கிறேன். அது தப்பா? தப்புதாம்மா, தப்புதான். பெத்த ஒருத்தி நான் இருக்கல, அண்ணன் ஒருத்தன் அவன் இருக்கான்ல, இவங்க எல்லாத்தையும் தாண்டி நீ அவனுக்கு நல்லது நினைக்க போற. என்ன துளசி, அப்படியா? அத்தை, அவங்க எல்லாத்துக்கும் தெரியாம நான் அங்கே போனது வேணா உங்களுக்கு தப்பா இருக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியா இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் வேண்டா வெறுப்பா பேசுறீங்க. நான் என்ன பண்ணட்டு சொல்லுங்க? ஆமாம், இவ பெரிய சீமாட்டி கல்யாணத்தை நடத்தி கிழிச்சிருவா. கண்டிப்பாக என்னால் நடத்த முடியும். என்ன நம்புங்க. அம்மா, ஒரு நிமிஷம். என்னடா சொல்லு. கண்டிஷன் போட்டுதான் அந்த ஆள் அனுப்பியிருக்கான். என்னன்னு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு நாம பவுன் போடணுமாமா. அதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து பேர்ல எழுதி வச்சிடணுமாமா. அதோட மட்டும் இல்ல, நம்ம கல்யாணம் ஆன உடனே ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டான்ட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடணுமா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன இடத்தோட சரி, இவனுக்கும் நமக்கும் அந்த உறவு அருந்து போச்சான். எப்பயும் இவனை போய் பார்க்கவே கூடாதான். இதுதான் அவங்க போட்ட 4 கண்டிஷன். துளசி, இது கண்டிஷன் போட்டது அவங்க. இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்லிட்டு வந்த? சரின்னா மண்டையிட்டு வந்திருப்பா. அப்படிதானடி? ஆமாங்க, சரின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன அதுக்கு? சபாஸ்மா துளசி, அவன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. துளசி குடும்பத்தை பிரிக்க மாட்டான், நல்லபடியாக வாழ வைப்பான்னு நினச்சேன். ஆனால் நீ என் பையனை பிரிச்சு அனுப்பணும்னு பார்க்குற. ஏன் உனக்கு இந்த எண்ணம்? அத்தை, நான் ஒன்றும் வேணும்னு இப்படி பண்ணல அத்தை. நம்ம எல்லாரும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவனுக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே. அதுதான் அந்த ஆள் கண்டிஷன் போடுறாங்கிறியே. இந்த கண்டிஷன்லாம் போட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம நடுத்தருவில் நிற்கிறதா? நமக்கு என்ன வேற வீடா இருக்கு சொல்லு? ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருந்தா கூட இவன் பேர்ல எழுதி வைக்கலாம். அது மட்டுமா, இவன் வரவே வேண்டாம்ல சொல்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என் பையனை என்னால கல்யாணம் பண்ணி தர முடியாதுமா. இதோட இந்த எண்ணத்தை குழி தோண்டி பாதிச்சுட்டு ஒழுங்கு மரியாதை புள்ள பெற்றுக்கிற வழியை பாரு. புள்ளைய ஒழுங்கா வளர்த்துற வழியை பாரு. உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு ஆதாரமா நல்லா சாப்பிடு. அதை விட்டுட்டு கண்டது கடிதம் இழுத்து போட்டு தெரியாது. தேவையில்லாத உனக்கு தான் பிரச்சனை. அத்தை, ஏன் அத்தை என்னால் எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து வைத்த. எல்லாரும் ஒன்று வச்சிருவோம் துளசி. மாசமா இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன், சும்மா அதே பேசிட்டு இருக்கிற. டேய், வாயை திறந்து சொல்லுடா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டுன்னு சொல்லு. நீ ஏன்டா அமுக்குனியாட்ட இருக்க? என்ன, அவங்க எப்போ கண்டிஷன் போட்டாங்களோ நான் அப்பயே பவித்ராட்டி சொல்லிட்டு வந்தேன், எனக்கும் உனக்கும் செட் ஆகாதுன்னு. அண்ணி தான் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே சொல்லலைண்ணே, எனக்கு எதுனாலும் சம்மதம் தான். தயவு செஞ்சு என்ன இனிமே இழுக்காதீங்க, நான் உள்ள போறேன். என்னடா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்கற?
இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ணணும்? எதா இருந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. என்னம்மா துளசி, ஏம்மா இப்படி பண்ற? எனக்கு புரியவே இல்லை. ஆ, அதுக்கு தான் இவ்வளோ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு யாருமே கேட்கலையே. இப்போ அனுபவிங்கலாம். என்னங்க, இந்த கல்யாணத்தை நடத்த நான் ஏதாவது முயற்சி பண்றேன். நீங்க யாரும் ஒத்துழைக்கலனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு என்னை எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா அதுவே போதும். துளசி, அவனுக்கு கல்யாணம் நடந்ததுன்னா நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை வரும். பரவாயில்லையா? என்னங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இவ்வளோதானா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை? ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டு பேசுறீங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாரு, ஒழுங்கு மரியாதையா இருக்க மாதிரி இருந்தா இரு. இல்லைன்னு வச்சுக்கோ, ராசு சொன்னதுதான் நடக்கும். இவ்வளோலாம் நானும் போனா போதுன்னு தான் நினைச்சேன். நீ இப்ப பண்ற காரியத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. பார்த்து நடந்துக்க துளசி. உள்ள போ. என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? போன சொன்னேன். ஓடி உள்ள போ. இங்க நின்று அழுதுட்டு இருக்காத. என்ன யாருமே புரிஞ்சுக்கல. இதுக்கு மேலே நான் என்ன பேசுறது எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, அவன் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி அவனை அவ கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு புரிய வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். முதல்ல உள்ள போ. இவன் இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? இத்தனைய கண்ணால பார்த்த நாள் ஆச்சு. இல்லைன்னா இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாளோ. ச்சே, மனசே அருந்து போச்சுமா. சரிடா, பார்த்து ஏதாவது பண்ணிக்கலாம். அவ எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணானா அப்புறம் எல்லாம் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது பண்ணானா வீட்டை விட்டு துரத்திடுவோமா? வேற வழி இல்லை எனக்கு. சந்திரகுட்டி, சாப்பிடலாமா இட்லி? எனக்கு வேணாம். ஏன்பா சாப்பிட வேணாங்கிற? ரொம்ப நேரம் ஆச்சுல சாப்பிட்டு. 2 இட்லி மட்டும் சாப்பிடு, ஓகேவா? மம்மியை ஊட்டி விடுறேன். எனக்கு வேணாம், போங்க இங்க இருந்து. என்னாச்சு சந்திருக்கு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்? எப்பயும் குட் பாய் சாப்பிட்டுக்குவேல, இன்னைக்கு என்ன சமையாச்சு? எனக்கு டாடி வேணும். டாடி இருந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். சந்திரு, வர வர எல்லா விஷயத்துக்கும் நீ அடம் பிடிச்சு பழகிட்ட. மம்மிக்கு கோவம் வந்தது, உன்னை அடிச்சு விடுவேன். அடிக்காம இருக்கனால தான் இப்படி குறும்பு பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேணாம், எடுத்துட்டு போங்க. எனக்கு இட்லி பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. என்ன ஆச்சு சந்திரு உனக்கு? என்ன பிரச்சனை? நான் தான் சொல்றேன் அவரு உன் டாடி இல்லைன்னு. அப்புறம் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன்? அவர் என்னோட டாடி, என் டாடி. எனக்கு மட்டும்தான் அவர் டாடி. நீங்க போங்க, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் சந்திரு இப்படி அடம் பிடிக்கிற? மம்மிக்கு உன்னை விட்டா யார் இருக்கா சொல்லு? மம்மி சொல்றது எப்பயும் கேட்பீல, இன்னைக்கு மட்டும் ஏன்டா இப்படி பண்ற? நீங்க இப்பலாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க மம்மி. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எனக்கு நீங்க வேண்டாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன். என்னது, தனியா இருந்துக்குவியா? அப்போ உனக்கு யார் சாப்பாடு விட்டுவா? யார் உன்னை தூங்க வைப்பா? யார் உன்னை குடிக்க வைப்பா? எப்படி நீ இருப்ப? நானே எல்லாம் பண்ணிக்குவேன். யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. ஓ, அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்ட நீ. நீயே சமையல் பண்ணிக்குவியா? ஃபோன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்குவேன். சமைக்க தெரியாதுல்ல எனக்கு. ஏ சந்திரு, வீணா அடம் பிடிக்காதடா. இவ்வளோ விவரம் தெரியுது உனக்கு. நான் சொல்றத மட்டும் உனக்கு புரிய மாட்டேங்குதா? மம்மி, எனக்கு டாடி வேணும் மம்மி. டாடி வர சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன். ஐயோ கடவுளை, அந்தால நான் எங்க போய் தர்றது? நானே அந்தால திட்டி அனுப்பி விட்டேன். நீ வேற அவரு வேணும் நான் எங்க தான் போறது? எனக்கு தெரியாது, டாடி வேணும். டாடி வேணும் மம்மி, டாடி வேணும், டாடி வேணும், டாடி வேணும். பாரு, இட்லி இப்ப சாப்பிட முடியுமா முடியாதா? எனக்கு வேணாம் மம்மி, டாடி தான் வேணும். அப்ப நீ இட்லி சாப்பிட மாட்டே, அப்படிதானே? இட்லி சாப்பிடாம அப்படியே தூங்கு. உன்னால என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. நீ பண்றதானே பண்ற, பண்ணு. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கடவுளே, சாப்பிடவும் மாட்டேங்கிறான். நான் என்னதான் பண்றது? அன்னைக்கு அவரை ரொம்ப திட்டி விட்டுட்டேன். இனிமே இந்த பக்கம் வராதீங்கன்னு. நான் எங்க தான் போய் தேடுறது? கடவுளே, பேசாம விஷால் கிட்ட சொல்லி தேடி பார்க்க சொல்லணும். அவரை கூட்டிட்டு வந்தாலும் இவன்ட்ட காட்டினாவது கம்முன்னு இருப்பானான்னு பார்க்கலாம். இப்படியே விட்டா என்ன வருது? பையன் சாப்பிடாம இழைச்சி போயிட்டான். எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம். கடவுளே, ஏன்பா இப்படி பண்ற? சரி சந்துரு, நாளைக்கு கண்டிப்பா உன் டாடியை காட்டுறேன். இப்ப சாப்பிடுறியா? இனி உன் கூட போராட எனக்கு தெம்பில்ல. நீ சாப்பிடவே மாட்டேங்கிற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி தூங்கு. அதான் சொல்றல நாளைக்கு காட்டுறேன்னு. இப்ப ஏன் அழுவுற? சும்மா அழுவுற, சும்மா தான். ஹாய் உறவுகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். உறவுகளே, என்னன்னு தெரியல, 3 நாளாவே வீடியோவோட வியூஸ் குறைஞ்சிருச்சு. எந்த இடத்துல தப்பு பண்ணேன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இட்ஸ் ஓகே. நான் ஏதோ எப்போ பாரு புலம்பிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது?
என் மனசு இப்படி அப்செட் ஆகுது. சரி விடுங்க. விஜய், நடக்கிறது நடக்கட்டும். நம்ம வீடியோ போடுவோம். வர வியூஸ் வரட்டும். இதுக்கு மேலே நம்ம கையில் எதுவும் இல்லை, இல்லையா? உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்களேன். நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு லைக்காவது போட்டு விடுங்க ப்ளீஸ் உறவுகளே. ஒரு வீடியோக்கு லைக் அதிகமாக போச்சுன்னா மட்டும்தான் வியூஸ் வரும். அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி கேட்குறதுன்னு தெரில. கெஞ்சாத குறையாதான் கெஞ்சிட்ருக்கேன். ப்ளீஸ் உறவுகளே, உங்களை நம்பி தான் நானும் வீடியோ போடுறேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி கண்மணி, கமெண்ட்ஸ் பண்ணவங்க நேமெல்லாம் பார்க்கலாமா? ஓகே விஜய். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் அசோக், நவீன் ராகுல், கோவிந்தராஜ், ஷபானா, விஜயகுமார், வெண்ணிலா, சந்தியா, மரியஷீலா, ரோகிலா, சுஷீலா, பூர்ணா கௌரி, சத்யா, மோகனா சங்கர். நிவேதிதா, நிவி. த லாஸ்ட் நேம் இஸ் நூர் முஃப்லிஹா.